ஹே, ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவேரி. வெள்ளி அரங்கத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். சமீப காலமாக சோழர்களை பற்றிய ஆராய்ச்சி பெருகியே வருகிறது. அதை நோக்கியே நாமும் நம் அலைவரிசையில் மாணவர்களுக்காக சோழர்கள் பற்றி ஏதாவது சில விடயங்களையாவது தந்துவிட வேண்டும் என்ற நோக்கிலேயே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இதிலே முனைவர் சகாதேவன் அவர்கள் சோழர்கால புதுக்கோட்டை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார். கடந்த 4 நாட்களாக இவர் புதுக்கோட்டையில் அலையாத இடங்கள் இல்லை, சுற்றாத கோயில் இல்லை, எல்லா இடங்களிலும் சென்று சோழர்கள் பற்றி அறிந்து நம்மிடையே விளக்கமாக விவரிக்கிறார். ஐயா சகாதேவன் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நம் அலைவரிசையில் அவருக்கான அறிமுகம் தேவையே இல்லை, அனைவராலும் அறியப்பட்டவர். வாருங்கள், நிகழ்ச்சியை கண்டு ரசிப்போம். மேலும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, சோழர்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை மேன்மேலும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோழர்கள் பழந்தமிழ் நாட்டை ஆண்ட மூவேந்தருள் ஒருவர். சோழ நாட்டில் காவேரி பாய்ந்து நெல் இயற்கையாகவே மிகுதியாக விளைந்ததால் சோழ நாடு சோறுடைத்து என்பது பழமொழி. முற்கால சோழர்களில் கரிகால சோழன் புகழ்பெற்று விளங்கினார். 9ஆம் நூற்றாண்டிற்கு பின் வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர் ராஜராஜ சோழரும் அவரது மகனான 1ஆம் ராஜேந்திர சோழரும் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மன்னர்களாவர். சோழர்கள் படையிலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் வலிமை பொருந்திய பேரரசராக ஆசியா முழுவதும் செல்வாக்கு செலுத்தினர். சோழர்களின் காலம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பொற்காலம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சோழ மன்னரின் 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்திய மெய்கீர்த்தி பாடல் ஒன்றில் ஆட்சி திறமை குறித்து அழகாக கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளது. இவன் காக்கும் திருநாட்டிலே இதுவென நின்று காவல் நெறிப்பூண்டு நெறி எல்லது நினையாது. தந்தை இல்லோருக்கு தந்தையாகி தாய் இல்லோருக்கு தாயாகி மைந்தர் இல்லோருக்கு மைந்தராகி மண்ணுயிர்கட்குயிராகி விழிப்பெற்ற பொருளெனவும் முகம் பெற்ற பணுவலெனவும் எத்துறைக்கும் இறைவனெனவும் யாஞ்சை என விவரிக்கிறது. சோழ நாட்டின் வளம் குறித்து சேக்கிழார் பெரிய புராணத்தில் அழகாக வர்ணித்துள்ளார். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்னம், நாடெல்லாம் நீர் நாடு, தனையொவ்வா நலமெல்லாம் என்றும் அன்னம் மாடும் மகன் துறை பொய்கையில் தின்னும் மேதி படிய துளைந்தெழும் கன்னிவாளை கமுகின் மேல் பாய்வென வான்மிசை வானவில் போலுமாம் என்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் வெள்ளி அரங்கத்தில் சோழர் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிர்தினி. முனைவர் சகாதேவன், பேராசிரியர், வரலாற்றுத்துறை, மாமன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை. இன்றைய தலைப்பு புதுக்கோட்டையில் சோழர்கள். புதுக்கோட்டையில் சோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் எனக்கு பேச வாய்ப்பளித்த உயராய்வு வேல் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு என் மனமாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சோழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். சோழர்களுடைய வரலாறு இந்த பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தின் மூலம் பல்வேறு பேசப்படும் ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற
திரைப்படத்தின் மூலம் பேசப்படுகிற ஒரு விஷயம் இருக்கின்றது. இங்கே நாம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோழர்கள், சோழர்கள் உலகாண்ட சோழர்கள் சொல்வார்கள், உலகையே ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ மூவேந்தர்கள் சொல்லையில சேர சோழ பாண்டியர், அந்த பாண்டியர்களையும் வென்று ஈழத்தையும் வென்று தமிழகம் முழுவதும் சோழர் கால ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த புதுக்கோட்டை என்பது தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும் இடையில் உள்ள ஒரு சிறந்த ஒரு ஊராகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புதுக்கோட்டையில இந்த தஞ்சாவூரிலிருந்து இடையில கந்தரோகோட்டையை தாண்டி தான் புதுக்கோட்டையை போகணும். அந்த காலகட்டத்தில் பெருவழி பாதை என்ற ஒரு பாதை இருந்துள்ளது. அந்த அடிப்படையில் இங்கே நாம் இன்று பார்க்கக்கூடியது கந்தரோகோட்டை அருகில் உள்ள காட்டுநாவல் என்ற கிராமத்தில் பொன்னியம்மன் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் தான் நாம் அந்த பதிவிடுகின்றோம். இந்த பொன்னியம்மனுடைய சிறப்பு என்னவென்றால், நாம் பொன்னியின் செல்வன் பார்த்திருக்கோம். பொன்னி நதி காவிரி ஆற்றை சொல்வோம். அந்த பொன்னி என்ற பெயருடைய ஒரு பெண் தெய்வம் இங்கு மக்கள் இங்கே வழிபடக்கூடிய ஒரு இனக்குழு வரலாறு. இந்த ஊர் தெய்வமாகவும் இந்த பொன்னியம்மன் இருந்து வருகிறது என்றால் எத்தனை சிறப்பு! இது அந்த காவிரியோடைய பெருமையை, காவிரி ஆற்றின் பெருமையை எடுத்து சொல்வதற்காக காவிரியை தாயாகவும் காவிரி நதியை ஒரு புண்ணிய தீர்த்தமாகவும் அந்த பொன்னியை ஒரு தெய்வமாக வழிபடக்கூடிய பொன்னி நதியை அந்த பொன்னி அம்மன் என்ற பெயரில் இந்த காட்டுநாவலில் ஒரு சிறப்பாக தெய்வ வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இந்த பொன்னியம்மனை தான் நாம் முதலில் பதிவிட வேண்டும். ஏனென்றால் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தங்களுடைய கைப்பற்றிய பகுதிகளை வளநாடுகளாக பிரித்தார்கள். இந்த வளநாடு என்று நாட்டு பிரிவுகளை பிரித்தார்கள். அவ்வாறு பிரிக்கப்பட்ட நாடுகளை பாதுகாக்கும் பணிகளிலும் மற்ற புதிய குடியேற்றங்களை அமைத்துக் கொள்வதற்காகவும் இவ்வூரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த பொன்னியம்மனையே தெய்வமாக வழிபடக்கூடிய இங்கே ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவு உள்ளது. இந்த கோயில் வரலாற்றையும் வழிபாட்டு முறைகளையும் காணும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு கரை, அந்த சொல்லக்கூடிய மரியாதை, இந்த ஊர் மரியாதை, கரை என்றும் அவர்களுடைய பங்கு, அதாவது பாகுபாடு என்று இல்லாமல் அவர்களை அந்த பல்வேறு விடயங்களை இங்கே பதிவிட இந்த கோயிலை பற்றியே நாம் ஒரு பெரும் பதிவாக எடுக்கலாம். இன்று பொன்னியம்மனை இங்கு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பதிவு எடுத்துக் கொள்கின்றோம். வணக்கம் நண்பர்களே, தமிழ் உறவுகளே. இப்போ நாம் பதிவிட்ட விஷயம் பொன்னியம்மன். இந்த பொன்னியம்மனுடைய வரலாற்றை பார்த்தோம், பதிவிட்டோம். நேரடியாக களத்தில் நின்று சோழர்கால புதுக்கோட்டை அல்லது புதுக்கோட்டையில் சோழர்கள், இந்த ரெண்டு கருத்தாக்கத்தில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கிட்டாலும் இது நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தா முன்னோடியார். ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் அதை முன்னோடியான் என்று, முன்னோடி தெய்வம் என்று சொல்வார்கள். இந்த பெண் சக்தி, காளி. அவளுடைய கோபம் அப்படியே கோப பாய்ச்சல் என்பது அப்படி விசாலமான பார்வையும் வேகமான குணமும் காளிக்கு உண்டு. அவ்வாறு இந்த காளி மாறி இந்த சக்தி அவளுக்கு பல்வேறு கோபக்கணைகள் இருக்கும் என்பதால் முன்னோடியான் என்ற ஒரு தெய்வத்தை இங்கே அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நிறுத்தி வைப்பார்கள். அடுத்து அந்த ஊருடைய தெய்வத்தை பார்க்கும் பொழுது அந்த பொன்னியம்மனுக்கு தங்கை முறை, அவர் அண்ணன் அவர், தங்கை இவங்க அப்படி என்று பதிவிடுவார்கள். இது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மக்களின் ஒற்றுமையும் மக்களுடைய அந்த சமூக கலந்தாடல், அந்த சமூக பிணைப்பு என்பது இங்கே காண கிடைக்கின்றது. குறிப்பாக அந்த ஊர் தெய்வம்
எல்லை தெய்வம், எல்லையில் காவல் தெய்வம், காடு கரைகளில் உள்ள தெய்வம். இப்போ ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்தும் காடுகள் தான். என்னவென்று பார்த்தா, இந்த புதுக்கோட்டை தொண்டைமான்களுடைய ஆட்சி காலத்தில் காட்டுக்கு வேட்டையாடி வரும் பொழுது அவர்கள் அந்த வேட்டையாடும் வேட்டை நாயை ஒரு முயல் ஒன்று எதிர்த்ததான். அந்த இடத்தில் தான் புதுக்கோட்டை அரண்மனை கட்டியதாக செவிவழி செய்தி. இந்த வரலாறும் அதுவாக இருக்கலாம். அதுபோல காடு கரைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இன்று ஊர் தெய்வமாகவும், குல தெய்வமாகவும், குடி தெய்வமாகவும், இஷ்ட தெய்வமாகவும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இங்கே பொன்னியம்மனுடைய வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இந்த முன்னோடியானை பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த நேரடியாக நீங்களே பாருங்கள். அந்த பொன்னியம்மனுக்கு நேராக அமைந்திருக்கின்றார் இந்த முன்னோடியார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கல்லை மட்டுமே வழிபட்ட காலகட்டம் அது. இப்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த முன்னோடியானுடைய சிலை வடிவம் அந்த கல் சுதை என்று சொல்வார்கள். இதுதான் அப்போ இருந்திருக்கு. கல்லாலான சுதை சிற்பங்களாக இந்த மரத்தடி தெய்வங்கள், பொம்படி தெய்வங்கள் இப்படி எல்லாம்லாம் சொல்லுவார்கள், அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த மண்ணாலான சிலைகளை அமைக்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. அது சுடுமண் சிலைகள் என்று சொல்வார்கள். அது சொல்லுவார்கள். இந்த தெய்வங்களை மனசில் நினைச்சாலே அதுக்கு ஒரு உருவகமும் அதற்கான பேரும் எல்லாமே கிடைக்கும் அப்படி என்று சொன்னார்கள். அதுபோல் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் குறிப்பாக இந்த பொன்னியம்மனுடைய வழிபாடு என்பது புதுக்கோட்டையிலேயே தனி ஒரு வழிபாடாக அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. வாருங்கள், அடுத்த பதிவை பார்ப்போம். வணக்கம். இங்கே பொன்னியம்மன், இங்கே காட்டுநாவலில் இருக்கிற பொன்னியம்மனுடைய வரலாற்று பதிவை இங்கே மக்களிடமிருந்து, அதாவது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களிடமிருந்து அந்த வழியாக அந்த ட்ரெடிஷ்னல் என்று சொல்வார்கள், மரபு வழியாக கதை கேட்ட அம்மாவிடம் என்ற பதிவை பதிவிடுகின்றோம். வாருங்கள். உங்கள் பேருங்கம்மா? கிருஷ்ணவேணி அம்மாவிடம் அவங்க பாட்டி தாத்தா அவங்க சொன்ன விஷயத்தை பதிவிடுகிறார்கள். இந்த பொன்னியம்மன் எவ்வாறு அதோடைய வரலாற்று பதிவை இங்கே பதிவிடுகின்றோம். சொல்லுங்க கிருஷ்ணவேணி அம்மா. சொல்லுங்க. சிட்டையா இருந்துச்சாப்பா. சிட்டை என்றால் காடு, காட்டுக்குள்ள இருந்துச்சு. அதுல ஒரு அகலத்தி தகதகன்றமா திரும்ப பண்ணோன்னே இது மாதிரி என்னன்னு போய் கந்தட்டில் கேட்டிருக்காங்க. ஆசாயிட்டு ஆசாரி சொன்னாங்களாம், தீத்தி பார்த்துட்டு அவங்க ஒரு கல்லு ரவுண்டு கல்லா கிடக்கும், அதுல பவுன் இருக்குன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா அப்பா சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா அப்பா ஒரே பொண்ணு தானே, மாசமா வந்திருக்கு. சரி, பவுனு தான் பெருசு, பிள்ளை பெருசுன்னு கூட்டிருக்காங்க. பொண்ணாந்து வெட்டிட்டு இருக்காங்க, வெட்ட போயிருக்காங்க. வெட்டினோடனே அப்படியே சிலை ஆயிட்டாங்க. அவங்க போய் அந்த தீட்டும் போது பவுனா உந்து கொட்டுச்சான். அதை பொறுக்கிட்டு அந்த கல் எங்கன்னு இருக்குன்னு இங்க பார்த்தாங்களாம். பார்த்துட்டு இதை சாதாரணமா எடுக்க முடியாதுன்னு போய் சாமி பார்த்தாங்களாம். ஒரு தெற்பத்தியை கொண்டா காவு கொடுத்துட்டு அத கல்லை எடுத்துக்கிட்டு வாங்கன்னா இங்க சொல்லிட்டாங்களாம். அதுக்குன்னு ஒரு பெற்ற மகளை கொண்டாந்து இங்க வெட்ட வந்திருக்காரு. வெட்ட வரும்போது அவர் வெட்ட வரும்போது அது போய் அதுல உட்காந்துக்கிட்டான் கல்லுல. திரும்ப அவரால் கல்லும் எடுக்க முடியல, மகளும் இல்ல, சிலையாயிருக்கும். அப்படியே இருந்தோடனே குழந்தை காமாட்டுல இருக்கு. சிலையா இருந்தோடனே அப்புறம் இது மாதிரி என்ன அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு போய் அந்த ஆசாரத்தை போய் பண்ணிருக்கமா இருக்கு. அப்புறம் அவங்க என்னன்னு சாமி அடிக்க இடத்துல திருப்ப சொல்ல, நான் கல்லா சமைஞ்சிட்டேன், இந்த கையெடுங்க, நான் உங்களை நல்லா வைக்கிறேன் அப்படி இருக்குமா இருக்கு. ஆடு மாடு வந்தா டெய்லி ஒரு ஆடு மாடு சாக மாட்டான். ஓ, இங்க இந்த இடத்துக்கு வந்தா காடு இதெல்லாம் காடா இருக்கு. சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு மாடு ஆடு இப்படி டெய்லி ஏதாச்சும் இறந்துகிட்டே இருந்துச்சான். சரிம்மா. அப்புறம் சாமி கும்பிடு வெட்டி எல்லாருமே நல்லா வச்சு ஒரு காடு வயக்காடு இல்லைங்க, புள்ள எல்லாமே குழந்தை கேட்டா கேட்ட வரம் கொடுக்குறாங்க. கேட்ட வரம் கொடுக்குறாங்க. எனக்கே 2 பொண்ணு தான் பிறந்துருந்துச்சு. பிறந்து 6 வருஷம் கழிச்சு இந்த ஆம்பளை பிள்ளையிலேயே வாசல் நான் வாழ வந்தேன் பொண்ணு, எனக்கு என்ன நீ தார
அப்படின்னு நான் கேட்டேன். வயலுக்கு போனேன், இங்க சொல்லிட்டு போனேன், நினைச்சுக்கிட்டே போனேன். திருப்பி நினைச்சுட்டே வரையில வந்து சவணம் சொன்னிச்சுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேன். போய் காலையில ஒரு 3 மணிக்கு கனவுல வந்து ஒரு பையன் நினைச்சேன். எங்க வீட்டுல எங்க ஊர்ல செமிச்சின்னு இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் பையன் சகப்பா பிறந்திருந்தான். சின்னப்பா மேல ஒரு பையன் பிறக்கணும், அழகா பிறக்கணும் வேண்டுனேன். அது வந்து இந்த ஒரு அத்தை இருக்காங்க, அளவமத்தன், இந்த பொன்னரிசி, அவங்க மண்டபத்துக்கார மம்மி, அந்த அத்தை இந்த பிள்ளைகளை என்கிட்ட கொடுக்குது இந்தான்னு கனவுல. ஆமா, காலையில 3 மணிக்கு. நான் சொன்னேன், ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு. எனக்கு சிலுக்குது, நீ தான் என்ன வந்து கேட்ட, என்ன அப்படின்னு தூக்கி பாருன்னு தூக்கி பார்த்தேன். பையன் தாத்தே அப்படின்னு கொடுத்துட்டு நான் பார்க்கக்குள்ளே அவளுக்குலாம் போயிட்டு, என்ன போயிட்டீங்க அப்படின்னு. நீ தான் வந்து கேட்டியா, நீனே வச்சுக்க அப்படின்னு. அவரை விழுந்து நான் வந்து குளிச்சுட்டேன். என்ன நம்ம நினைச்சிட்டு படுக்கலையா அப்படின்னு குளிச்சுட்டேன். அதே மாசமா இருந்துச்சு, ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க மணியார் அம்மா, ரங்கராஜ் மணியார் அம்மாக்கா கலாட்ட போயிருந்தோம். என் மருமகளுக்கு வந்து 2 பொண்ணா இருக்கு, வீரம் பொண்ணி ஒரு பையன் கொடுக்கலையா அப்படின்னு. நான் கிணவு கண்டத்தேன், இப்ப நினைச்சுக்கிட்டே போனேன். அழகாம பையனை கொடுத்து சவப்பா என்ன ஐயா என்கிட்ட நீனே வச்சுக்க கேட்டுச்சு. நாளைக்கு குளிக்கல 40 நாளா இருக்கே அப்படின்னு. அது சொன்னிச்சு, உனக்கு பையன் தாண்டி பிறக்க போறான், வீரம் பொண்ணி வெள்ளையம்மா மாமியா சைதம் பார்த்தவனுக்கு வீரம் பொண்ணி வந்துட்டான் வீரம் பிறந்துட்டான்னு. அது சாமி வந்து தள்ளி அங்க விழுந்துச்சு, வேற வயல போய் குளிச்சிச்சு. நான் சிரிச்சேன், நீ சிரிக்காத, உனக்கு பையன் பிறக்கிறான் அப்படின்னுச்சு. நீங்க வீரன் இருக்க அறுவாடிச்சு வை, வீரனும் பொண்ணையும் அண்ணன் தங்கச்சி உங்களுக்கு கண்டிப்பா பிறந்துச்சு. அதே 10வது மாசம் என் பையன். வாழ்க வாழ்க. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கீங்க? வீரமணி. வீரமணி. வாழ்க வாழ்க. இப்ப இது இங்க வீரன் எங்க இருக்காரு? அந்த குளத்துக்கரையில இருக்காங்க. நினைச்சதெல்லாம் சாமி முடிக்கும், எது நினைக்கிறோமோ அதை முடிக்கும். நல்லது நல்லது. இப்ப பொன்னியம்மனுடைய ஐயா நீங்க சொன்னீங்களே, பொன்னியம்மன் வந்து காவிரி ஆத்திலிருந்து வந்ததுன்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க, அது உண்மையா? நல்லது நல்லது. காவிரி இருந்துலாம் வரல, ஆசாட்டு பொண்ணுதான், அவங்க தான் சாமி ஃபர்ஸ்ட் கும்பிடுறாங்க. நல்ல விசேஷம். அம்மாசி சாமி கும்பிடுறாங்க எல்லாருமே விசேஷம். உயராய்வு வேல் அறக்கட்டளை சார்பாக இந்த சிறுதெய்வ வழிபாடு என்பது சிறுதெய்வ வழிபாட்டில் பொதுநிலை என்று சொல்வார்கள். இப்ப அந்த அம்மா சொன்னது போல அந்த வேண்டுதலை, அதாவது மனிதர்கள் போல தெய்வங்கள் நம்மளிடம் பேசும். எந்த அடிப்படையில் என்று கேட்டால், அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்று கூட சொல்வார்கள். நம்மளோடு வாழ்ந்தவர்கள், நம் முன்னோர்களோடு வாழ்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த அம்மன் வழிபாடு, வீரனார், ஐயனார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சங்கிலி கருப்பு அங்கே கரையில் இருக்காங்க. இந்த காட்டுநாவல் கரையில் இருக்காங்க, காட்டுநாவல் பெரிய குளம்னு சொல்லுவாங்க, அந்த கரையில் இருக்காங்க. இங்கே பொன்னியம்மனுடைய வரலாற்றை இங்கே அழகாக பதிவிட்ட கிருஷ்ணவேணி அம்மா, சூர்யா அம்மா, இவர்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவர்கள் முன்னோர், அவர்களுடைய மாமியார், அவர்களுடைய உறவினர்கள் சொன்ன கதையை சிறப்பாக பதிவிட்டார்கள். இது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே பொன்னியம்மன் என்ற ஒரு தெய்வம் இங்குதான் இருக்கின்ற என்னுடைய அந்த தேடுதல் அடிப்படையில் இங்கு வந்ததில் நான் இந்த இங்கே பொன்னியம்மனுடைய அந்த போட்டோ, அதாவது அந்த எழுத்து இருக்கும், பொன்னியம்மன் ஆலயம் என்ற எழுத்து பேர் பழக்க இருக்கும் என்று தான் வந்தேன். ஆனால் அதற்கு அதையும் மீறி இந்த அம்மனை வழிபட்டு இந்த மக்களிடமே, இங்கே அவர்களிடமே அந்த அவங்களுடைய அம்மனின் பெருமையும் சிறப்பையும், பானை சோற்றுக்கு பதம் ஒன்று என்பார்கள். இந்த கிருஷ்ணவேணி அம்மா சொன்னது, வேண்டிய வரங்களை கொடுத்த அந்த பெண் தெய்வம் அந்த பொன்னியம்மன். அழகாக அவர் சொன்னார். அவருக்கு ஆண் குழந்தை அந்த பிறந்ததை கனவில் வந்து சொல்லியும் அது நிறைவேறிய விஷயத்தை சொன்னார். அவருக்கு வீரமணி என்று பெயர் சூட்டியுள்ளார் என்பது இங்கே உள்ள குழந்தைகளுக்கு பொன்னி என்று பெயர் வைத்துள்ளார்கள். அது நான் அறிவேன். பொன்னம்மாள், பொன்னி, இப்படி நிறைய அந்த ஆண் பிற குழந்தை பிறந்தால் பொன்னையன், பொன்னன், இப்படியாக பொன்னி வளவன் அழகாக இங்கு பதிவிட்டார்கள். இந்த சகோதரிகள், இந்த தாய்மார்கள் 100 நாள் பணி செய்து அந்த ஓய்வு நேரத்தில் இந்த பொன்னியம்மன் ஆலயத்திலேயே அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த பொழுது இந்த பதிவை நாங்கள் பதிவிட்டோம்.
குறிப்பாக புதுக்கோட்டையில் சோழர்கள் என்ற இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் முதல் முத்தாய்ப்பாக நான் பொன்னியம்மன் என்ற ஆலயத்துக்கு தான் முதலில் பதிவிட வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்ததாக கந்தரகோட்டையில் கண்டர்கோட்டையில் உள்ள சிவன் கோவிலை பார்க்க போகிறோம். வாருங்கள் உறவுகளை, அடுத்து சந்திப்போம். புதுக்கோட்டையில் சோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக மதுரைக்கும் தஞ்சைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருந்ததுனால, அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சையை இணைக்கும் இடம் கந்தரவக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது. இந்த கந்தரவக்கோட்டை என்பது முன்னர் கண்டர்கோட்டை என்று அழைக்கப்பட்டது. கண்டர்கோட்டை என்றால் சோழ மரபில் பிற்கால சோழர்களில் விஜயாலய சோழன் 848 871, ஆதித்த சோழன், அதே போல் முதலாம் பராந்தகன், கண்டராதித்தன் 950 957 7 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்திருக்கார். அவருடைய நினைவாக இந்த ஊர் கண்டரக்கோட்டை என்று அழைப்பத காரணமாக இருந்தது. இந்த கண்டராதித்த சோழன் 7 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததினாலும் அவருடைய துணைவியார் சோழமாதேவி சிவ தொண்டுகளை செய்து வந்ததாலும் இந்த கண்டரக்கோட்டை ஊர் நிறுவிய பிறகு இங்கு ஒரு சிவ ஆலயம் எழுப்பியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அந்த சிவ ஆலயத்தில் தான் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்துடைய பெயர் ஆபத்த சகாய ஈஸ்வரர் என்று பெயர்படுகிறது. உடனுரை அமராவதி அம்மன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆபத்த சகாய ஈஸ்வரர் என்றால் என்ன, அவருடைய பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது இந்த தஞ்சையிலிருந்து மதுரைக்கு செல்லும் ஒரு வழிப்பாதை, அதாவது பெருவழிப்பாதையாக இருந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் மண் பாதை. அப்போது அந்த பாதை வழியாக இது காடு நிறைந்த ஒரு கானக பகுதி, காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்ததுனால இங்கே கொடிய விலங்குகள் எல்லாம் காட்டில் நடமாடி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒருவர் பொதின்னா மூட்டையை மாடு மீது ஏற்றிக்கொண்டு ஒரு வணிகர் இந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அவரை ஒரு புலி, அந்த காட்டுக்குள் ஒரு புலி மறிப்பதுமாகவும், அவர் அந்த புலி மாடையும் நம்மளையும் கொன்னுறப் போகிறது என்பதற்காக அவர் ஒரு கரையாம்புற்றை, காட்டில் இருந்த ஒரு கரையாம்புற்றை அதை மறைந்து கட்டி பிடித்ததாகவும், அந்த கரையாம்புற்று பின்னாடி அவர் கண்ணில் சிவலிங்கமாக காட்சி தந்ததாகவும் இந்த ஸ்தல புராணம். அதற்கு சாட்சியாக நம்ம இந்த ஆபத்த சகாய ஈஸ்வரர் கோவிலினுடைய தென்கரையில் இருக்கிற அந்த குளக்கரையில், அது சங்கு ஊரணி என்று சொல்வார்கள், சங்கு ஊறும் நீர் என்று. இந்த சங்கு ஊரணியில் அந்த கரையில் அந்த கல்வெட்டு ஓவியமாக, அதாவது கல்வெட்டில் சிற்பமாக வரையப்பட்டுள்ளது. நான் பின்னாடி அந்த இதை காமிக்கிறேன். நம்ம பேசிக்கொண்டு இருப்பது ஆபத்த சகாயீஸ்வரருடைய ஆலயத்தின் கிழக்கு முக பகுதியாகும், நுழைவாயில் பகுதியாகும். இந்த கண்டராதித்தன் சோழனால் நிறுவப்பட்ட ஊர் தான் கண்டர்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இது மக்கள் வழக்கில் இது 1974க்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டமாக உருவாக்கிய பொழுது இந்த கண்டர்கோட்டை அதுவரை தஞ்சையின் ஆட்சி பகுதியாக தான் இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் அவர்களுடைய நாட்டுப்புற வழக்கில் கண்டரக்கோட்டைக்கு நேர்நெருக்கிய கட்டடம் கட்டி கட்டடத்து வேலையெல்லாம் நாங்களோ தானோ என்று வரக்கூடிய பாடல்களும் சில அந்த மக்களுடைய வழக்கில் கண்டர்கோட்டை என்றே அழைக்கப்பட்டு வருவதும் இங்கே காண சிறந்தது. அந்த அடிப்படையில் இந்த பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இது எல்லை என்று சொல்வதோடு இது ஒரு சிறந்த ஒரு வணிக நகரமாக இருந்துள்ளது கந்தரக்கோட்டை. அப்படியாக இந்த காலகட்டத்தில் கண்டர்கோட்டையின் அந்த பெருமையை
நாட்டுப்புற பாடல்களிலும் பாடுகின்றார்கள். கண்டரகோட்டை எல்லையில் கனத்த மழை பெஞ்சதென்ன, சுந்தம்பட்டி எல்லையில் சேந்தமழை பெஞ்சதென்ன, மட்டாங்கால் எல்லையில் வந்தமானம் போயிடுச்சே, வந்த மழை போயிடுச்சே அப்படி என்று மக்களுடைய பாடல்களில் இதை அறுதியிடப்படுகிறது. இன்னும் மக்கள் வழக்கில் கண்டரகோட்டைன்னு தான் சொல்லி வராங்க. இதுக்கு இந்த கண்டரகோட்டை மட்டுமல்லாமல் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு சோழர் கால கோயில்கள் காண கிடைக்கின்றது. விஜயாலய சோழீஸ்வரம் என்ற குடவரை கோயில்கள், அந்த மலை கோயில்களும் நிறைய கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த கந்தரகோட்டை வட்டாரத்தில் சோழகன்பட்டி என்ற ஒரு ஊரும், சோழகம்பட்டி, முரட்டு சோழகம்பட்டி, மெய்க்குடிப்பட்டி என்ற ஊர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களாக காணப்படுகிறது. இந்த சோழ வளநாடு, அந்த சோழர்கள் தங்களுடைய வெற்றி பெற்ற பகுதிகளை வளநாடுகளாக பிரிக்கும் வழக்கம் இருந்துள்ளது வரலாற்றில். அது புதுக்கோட்டையில் கோநாடு, காநாடு என்ற இரு பிரிவில் பெரும் வரலாற்று பதிவுகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாராப்பூர் நாடு, பாலை நாடு, சிங்கள நாடு, சிங்கவள நாடு, அம்பு நாடு, வடமலை நாடு, நீர்ப்பொலி நாடு, அதாவது புனல் நாடு என்று சொல்வார்கள். புனற்குலத்துடைய தலைநகரமாக கொண்ட புனல் நாடு என்று, வீரசிங்க நாடு, அப்புறம் சிங்கவள நாடு என்று சொல்வார்கள். இந்த சிங்கவள என்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த ராஜராஜ சோழன் இலங்கை மீது படையெடுத்து சென்று இருக்கிறார். குறிப்பாக பாண்டியரின் மணிமகுடம் இலங்கை வேந்தனிடம் கொடுக்கப்பட்டதனால் பாண்டியர்களை வென்று அவர்களுடைய மணிமகுடத்தையும் கைப்பற்றும் நோக்கத்தில் தான் இலங்கை மீது படையெடுத்து சென்றார்கள். பிறகு ராஜராஜ சோழனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் தலைமையில் பலமுறை இலங்கை மீது, ஈழத்தின் மீது படையெடுத்து சென்றுள்ளார்கள். அந்த படையெடுப்பும் போது ஈழத்து மன்னனை வெற்றி கொண்டு அவர்களை கைது செய்து, அதாவது அவர்களை சிறை கைதிகளாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்ததாகவும், தமிழ்நாட்டுக்கு சோழ நகரத்திற்கு அழைத்து வரும் வழியில் இந்த மதுரை வழியாக செல்லும் பொழுது, தஞ்சை செல்லும் வழியில் இந்த நொடியூர் என்ற ஒரு ஊரில் சிங்கள நாச்சி என்ற ஒரு பெண், அதாவது நீங்கள் பல திரைப்படங்களில் மற்ற விடயங்களில் பார்த்திருப்பீர்கள். ஒரு நாடை வெற்றி பெற்றவர்கள் தோல்வியடைந்தவர்களுடைய பொன் பொருள்களை கவர்ந்து வரும் பழக்கம் உள்ளது. அந்த அடிப்படையில் அந்த பெண் சிங்கள நாச்சி என்ற ஒரு பெண், ஆச்சி நாச்சி என்று அழைப்பதெல்லாம் இங்கு உள்ள மரபு. உயர்குடி பெண்களை அழைக்கிற மரபு உண்டு. அக்காச்சி, இங்கே கந்தரகோட்டை பக்கத்தில் அக்கச்சிப்பட்டி என்று இருக்கிறது. அது அக்கா ஆட்சிப்பட்டி, பட்டி என்றால் குடியிருப்பு என்று அர்த்தம். அதுபோல் சிங்கள நாச்சி என்பவரை அழைத்து வந்திருக்கார்கள். அவர்களுடைய சேவகர்கள், அவர்களுடைய பணியாளர்கள், அவர்களுடைய உறவினர்கள், உற்றார்கள் அனைவரும் அந்த கைது செய்யப்பட்டு அழைத்து வந்த பொழுது அந்த நொடியூர் என்ற இடத்துல அந்த அம்மா சிங்கள நாச்சிக்கு அம்மை நோய் ஏற்பட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் இந்த அம்மை நோய் தான் பெரிய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தது. மொத்தமாக காலரா, அம்மை என்ற பெரிய கொடிய நோய்களாகும். அதற்கு மருத்துவமே இல்லை என்ற ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் அந்த அம்மை நோயினால் இறந்து போன சிங்கள நாச்சிக்கு கோயில் கட்டி இன்று நொடியூர் முத்துமாரியம்மன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. நொடியூர் முத்துமாரியம்மன் 18 பட்டிக்கு. ஸோ அந்த பகுதியிலிருந்து அந்த அம்மாவோட கூட வந்தவர்கள் அந்த பகுதியில் தங்கிவிட்டார்கள். அதுக்கு தான் அந்த நாட்டிற்கு பேரே சிங்கள நாடு, சிங்கவள நாடுன்னு சொல்லக்கூடிய சிங்கள நாடு. சிங்கவள நாடுன்னா சிங்களத்திலிருந்து வந்த நாடாக சொல்லுவாங்க. அதுபோல் சோழர்கள் கேரளா வேந்தனை வென்று கேரள வளநாடு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த பகுதி, புதுக்கோட்டை பகுதியில் இந்த சிங்கவள நாடு என்று முத்துமாரியம்மன் கோவிலுடைய வரலாற்றில் இந்த கதை அதுக்கு பொருந்தி போகிறது. குறிப்பாக அந்த நொடியூர் முத்துமாரியம்மனுடைய கோவில் வரலாற்று பாடல், அந்த பாடலில் என்ன சொல்கிறது என்றால்,
சிங்கள நாடுகளா எங்க முத்து மாறி, சிங்கள நாடுகளா எங்க முத்து மாறி, செழிச்ச நல் கிராமங்களா எங்க முத்து மாறி, காரால வெள்ளால எங்க முத்து மாறி, கண்டு ஆட்சி செஞ்ச பகுதி எங்க முத்து மாறி, பின்னால வந்த சோழரசு எங்க முத்து மாறி. அப்ப சோழரசு என்ற ஒரு நாட்டின், அதாவது ஒருடைய குறுநில மன்னர்கள் என்று ஒரு சாரார் இருப்பார்கள். குறிப்பாக சோழர் காலத்தில் வந்து பார்த்தோம்னா குறுநில மன்னர்கள், அந்த குறுநில மன்னர்களை வந்து கப்பம், அதாவது திரை செலுத்தி அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் சோழர்களுடைய வரலாற்று பதிவு நிறைய கிடைக்கின்றது. அதே போல இந்த சிங்கள நாடு, சிங்க வளநாடு அப்படின்ற அந்த வளநாடு என்று பிரிக்கும் பொழுது, அதே போல அம்பு நாடு என்ற ஒரு பிரிவின் கீழே வந்து அம்புநாடு 9 குப்பம் என்ற ஒரு கருத்தாக்கத்தின் கீழே இந்த நாட்டு பஞ்சாயத்து முறைகள், குறிப்பாக சோழர்களுடைய குடவோலை முறை என்பது அவர்களுடைய உள்ளாட்சி அமைப்பு. நம்ம படிச்சிருக்கோம், கல்வெட்டுகள் இருக்கிறது. அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு என்பது சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி குடவோலை முறை, அதாவது குடவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடவோலை முறையை பற்றி பதிவிடப்படுகிறது. அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லுகின்ற செய்தியை போல எவ்வாறு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பது, அந்த தலைவர்களுடைய குணநலங்கள் என்ன என்பது பற்றியான பல்வேறு விஷயங்கள் இங்கே அம்புநாடு 9 குப்பம் என்ற அமைப்பின் கீழே வந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகள், அவர்களுடைய பொறுப்புகள், அவர்களுடைய பஞ்சாயத்து தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகளில் உள்ள நகலெடுக்கும் தன்மை, அந்த தெய்வத்தின் சாட்சியாக அங்கே சொல்வார்கள். அந்த அம்புநாட்டின் 9 குப்பத்துடைய தெய்வம் தாயிலும் நல்லவள் துணை என்ற ஒரு துணையை அவர்கள், அந்த தெய்வத்தை வந்து தாயிலும் நல்லவள் என்ற ஒரு தெய்வத்தை அவர்கள் அந்த பஞ்சாயத்து குறிப்புகளில் பதிவிடுகிறார்கள். அந்த சத்திய வார்த்தைகளை வந்து பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இன்றைய நீதிமன்றங்களைப் போல அந்த அம்புநாடு 9 குப்பத்தினுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி ஒரு ராஜ்யமாக செய்துள்ளார்கள். அதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால் சோழர்களுடைய ஆட்சி முறை, அவர்களுடைய குடவோலை முறை, உள்ளாட்சி அமைப்புகளை வந்து இங்கே எடுத்து சொல்லலாம். இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. அதே போல மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் நடந்த போரில், தஞ்சைக்கும் மதுரைக்கும் செல்லும் இடத்துல கந்தரவட்டியிலிருந்து அருகாமையில் ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு பேர் தெத்துவாசல் பட்டி தற்போது. ஆனால் அதற்கு தஞ்சையின் தெற்கு வாசல் பட்டி, பட்டி என்றால் குடியிருப்பு என்ற அர்த்தம், எல்லாருக்கும் தெரியும். தெற்கு வாயில், அதாவது தஞ்சையின் தெற்கு வாயிலாக அமைந்த அந்த ஊர் வந்து தெத்துவாசல் பட்டி என்று இப்பொழுது வந்துருச்சு. இது தெற்கு 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 என்பது மாறி தெத்து தெத்துவாக மாறிவிட்டது. ஆக தஞ்சையின் தெற்கு வாயில் இருந்து எதிரி நாட்டு, அதாவது குறிப்பாக மதுரையிலிருந்து வரக்கூடிய படை வீரர்களை தடுப்பதற்கு அந்த தெத்துவாசல் பட்டி அருகில் உள்ள ஒரு இடம், அந்த போர் எடுப்பதற்கு ஒரு சமமான ஒரு போர்க்களம் என்று வேணும். அந்த போர்க்களம் தான் ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு பேர் ஆணை விழுந்தான் கேணி என்ற ஒரு இடம். ஆணை விழுந்தான் கேணி என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யும் பொழுது, தஞ்சாவூர் ராஜாவுக்கும் மதுரை ராஜாவுக்கும் போர் நடந்துச்சான். அந்த போர்ல ஒரு யானை வந்து ஆழமான கிணத்துல அடிபட்டு விழுந்துருச்சான். அதுதான் ஆணை விழுந்தான் கேணி அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய கதைகள்ல. இது உண்மைதான். ஆணை விழுந்தான் கேணி என்று சொன்னவர்கள் இன்று ஆணை விழுந்தான் பள்ளம் என்று அடுத்த தலைமுறைகள் சொல்லிச்சு. அது பள்ளம் ஆகிவிட்டது. கிணறு என்று ஆழமான பகுதி அது குறைந்து விட்டது. இப்பொழுது வந்து அதை வந்து அந்த குடியிருப்புக்காக பிளாட்டு போட்டு வீட்டு மனை ஏற்படுத்தினால ஆணை நகர் என்று அதை அழைக்கிறார்கள். இப்பொழுது தஞ்சைக்கும் தெற்கு வாயில், இது வஸ்தா சாவடியிலிருந்து அடுத்து இருக்கிற தெத்துவாசல் பட்டி, தெற்கு வாயில் பட்டி. இப்படியாக தஞ்சாவூருடைய ராஜா, மக்களுடைய கதைகள்ல கேட்டோம்னா தஞ்சாவூர் ராஜா மதுரை ராஜான்னு சொல்ல தெரியும். ஆனா தஞ்சாவூர்ல பிற்கால சோழர்கள் விஜயாலயன் சோழர்ல இருந்து ஆரம்பிச்ச பிறகு நல்ல ராஜேந்திரன் சோழனுடைய ஆட்சி காலத்தில் பறந்து விரிந்த தமிழகமே சோழர்கள் கையில் இருந்த பொழுதும், பிறகு வந்த நாயக்கர்கள், அதற்கும் பிறகு வந்த தஞ்சை நாயக்கர்களுடைய ஆட்சி முறை, அதற்கு தஞ்சை நாயக்கர்களுடைய கடைசி மன்னன் விஜய ராகவ நாயக்கன், அந்த விஜய ராகவ நாயக்கனுக்கும் மதுரை நாயக்கனுக்கும் நடந்த போர்ல தோத்து போன பிறகு
இந்த தஞ்சைக்கு மராட்டியர்கள் வந்து வருகை தந்தார்கள். அப்போ மராட்டியர்கள் ஆட்சி வந்து சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, தஞ்சாவூருடைய துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மராட்டியர் ஆட்சியில் பிறகு ஆங்கிலேயருடைய நிர்வாகம் வந்தது. இப்படியாக சோழகால வரலாற்றில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாற்றை பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இது மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற இந்த மக்களுடைய பட்டப்பெயர்களில், குடிப்பட்ட பெயர்களில் சோழகர் என்ற பட்டமெல்லாம் இருக்கிறது. நாம் அடுத்து இந்த பதிவின் கடைசியாக அருகாமையில் உள்ள சோழகம்பட்டி என்ற ஊருக்கு நாம் போக போகிறோம். அந்த ஊருக்கு செல்லும் சாலையை உங்களிடம் புகைப்படத்தை காமிக்க போகிறேன். அதே போல நொடியூர் முத்துமாரியம்மன் கோவில், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க. இப்படியாக இந்த ஆபத்த சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள இந்த கதைக்களம், அதாவது இந்த கோவில் உருவாவதற்கு கண்டராதித்த சோழனால் இந்த ஊரே உருவாக்கப்படுவதற்கு இந்த ஊருக்கு பெயர் என்ன தெரியும்? ஆரம்பத்தில் சந்திரகோட்டை என்ற பெயருக்கு முன்னாடி வந்து கோயிலூர், கோவில் இருப்பதால் கோவிலூர் என்று பெயர் பெற்றது. இன்று இந்த கோயிலூர் என்று சொல்வார்கள். கோயிலூர்னு சொல்லுவார்கள் வழக்கில். நம்ம வந்து இன்னும் ஆனால் கந்தர்வகோட்டை என்ற இக்கு இல்லை, கந்தர்வக்கோட்டை தான், இக்கோட்டைன்னு வராது. கந்தர்வகோட்டைங்கிறது கண்டரக்கோட்டை, கண்டர ஆதித்த கோட்டை அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டார்கள். இதுபோல வரலாற்றில் எத்தனையோ பதிவுகளும் நிகழ்வுகளும் இருக்கின்றது. இந்த சோழர் காலத்துடைய நிர்வாக அமைப்பை தான் இன்று வரையும் மக்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய வழிபாட்டிலும் அவர்களுடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்கள் அத்தனை கூறுகளிலும் சோழர்கால சுவடுகள் நிறைந்து இருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டையில் தொண்டைமான்களுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த வட்டார பகுதியில் ஆரம்ப காலகட்டத்தில் சோழர்களுடைய பாதம் பதித்த பகுதி என்றால் அது மிகையாகாது என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக உயராய்வு வேல் இந்த நிறுவனத்தார் பல்வேறு வகையில் பல ஆய்வாளர்களையும் மாணவர்களையும் நிரம்ப அந்த பேச்சு ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அருமையாக பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உயராய்வு வேல் நிறுவனத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சகாதேவன், உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறை, மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை. வணக்கம். நான் பதிவிட்டேன் அல்லவா, புதுக்கோட்டையில் சோழர்கள் என்ற தலைப்பில் அதற்கு சாட்சியாக இந்த சோழகம்பட்டி, இது சந்திரோகத்திலிருந்து 1 மைல் தொலைவில் உள்ளது. இங்கே இந்த பள்ளியில் போக வேண்டும். சோழகம்பட்டி இது வந்து நெடுஞ்சாலைத்துறையில் வைத்த பெயர். இந்த சோழகம்பட்டி இது எங்கே அமைந்துள்ளது என்றால் தஞ்சை மற்றும் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. நீங்களே பாருங்கள், இதுதான் தஞ்சை மதுரை நெடுஞ்சாலை. அந்த காலகட்டத்தில் இந்த வழி ஒரு மண் பாதையாக இருந்திருக்கும். நம் பதிவிட்ட ஆபத்த சகாயேஸ்வரர் கோயில் வழியாக, அந்த காட்டு வழியாக தான் அந்த பாதை திருப்பம் இருந்தது. இதற்கு அடுத்த ஊர் தான் பழைய கந்தரகோட்டை என்று சொல்லக்கூடாது, பழங்கண்ட அரசர் கோட்டை என்று அதற்கு பெயர் சொல்வார்கள். பழைய அந்த அடிப்படையில் பழைய கந்தரோட்டின் பக்கத்தில் தான் நெய்க்குடிப்பட்டி, நெய் காப்பாளர்களின் பட்டி என்று அது குடியிருப்பு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக கந்தரகோட்டை வட்டத்தில் சோழர் கால அடையாளங்களும் சோழர் கால வாழ்வியலும் நிரம்ப கிடைக்கின்றது. அவர்களுடைய குலக்குடி பெயர் பட்டப்பெயர்களிலும் வழிபாட்டுகளிலும் நம் முதலில் பார்த்த பொன்னியம்மன் வழிபாடும் இங்கே இந்த சோழகம்பட்டி என்ற ஒரு ஊரின் பெயரும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. வணக்கம். இந்த
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.